கான்கிரீட் வைப்ரேட்டரை பயன்படுத்துவதற்கான இந்த படிப்படியான வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். கான்கிரீட் வைப்ரேட்டரை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகள். ஒரு கான்கிரீட் அதிர்வுத்திறன் வலுவான நீடித்த கான்கிரீட்டிற்கான காற்று பைகளை அகற்றுவதன் மூலம் புதிதாக ஊற்றப்பட்ட கான்கிரீட்டை திறமையாக சுருக்கி ஒருங்கிணைக்கிறது. கான்கிரீட் வைப்ரேட்டரின் பாகங்கள் த்ரெட் கப்ளிங் இணைப்புகளை இணைக்கிறது, தடிமனான ஷெல் உள்கூறுகளை பாதுகாக்கிறது. கூலிங் போர்ட் அதிக வெப்பத்தை தடுக்கிறது. ஆன் ஆஃப் சுவிட்சுகள் அதிர்வுக்கு ஆற்றலை வழங்குகின்றன. பூட்டு சுவிட்ச் சாதனத்தை இயங்க வைக்கிறது. பாரம்பரிய கை டேம்பிங் வர்சஸ் கான்கிரீட் வைப்ரேட்டர். திறம்பட கச்சிதமான கான்கிரீட் நிலையான காற்று பாக்கெட் அகற்றுதலை உறுதி செய்து நீடித்த முடிவுகளை வழங்குதல். பாரம்பரிய கை தட்டுதல் மெதுவானது, சீரற்றது மற்றும் உழைப்பு மிகுந்தது. இதன் விளைவாக கான்கிரீட் பலவீனமடைகிறது. பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். இயந்திரத்துடன் பணிபுரியும் போது பாதுகாப்பு கண்ணாடிகள், பாதுகாப்பு கையுறைகள், காது பாதுகாப்பு, பாதுகாப்பு காலணிகள் மற்றும் பாதுகாப்பு முகமூடியை எப்போதும் பயன்படுத்தவும். பாதுகாப்புக்காக பயிற்சிகளை ஆய்வு செய்யவும். கருவியை எவ்வாறு பயன்படுத்துவது? துளையின் ஆழம் மற்றும் எட்டை பொறுத்து அதிர்வு வகை, உள் மற்றும் வெளிப்புற மேற்பரப்பை தேர்ந்தெடுக்கவும். ஃபார்ம்வொர்க்கில் கான்கிரீட் ஊற்றவும். உள் அதிர்வை நேராக கீழே செருகவும், மெதுவாக கீழே இறக்கி காற்றை வெளியிட மேலே உயர்த்தவும். வைப்ரேட்டரை லேப்பிங் செருகலுக்கு மேலே 8 முதல் 12 அங்குல கட்டத்திற்கு நகர்த்தவும். பெரிய காற்று குமிழ்கள் உருவாகாத வரை ஒவ்வொரு இடத்தையும் 5 முதல் 15 வினாடிகள் வரை அதிர்வு செய்யவும். அதிகப்படியான அதிர்வுகளை தவிர்க்கவும், குறிப்பாக அதிக சேறு கலவைகளுடன். வெளிப்புற அதிர்வுகளுக்கு அதிர்வுகளை வேலை செய்யும்படி பாதுகாத்து பரிந்துரைக்கப்பட்ட நேரத்திற்கு இயக்கவும். மேற்பரப்பு அதிர்வுகளுக்கு அதிர்வுகளை லேப்பிங் பாஸின் மேல் மேற்பரப்பில் ஸ்லைடு செய்யவும். அதிர்வுகளை சுத்தம் செய்து கான்கிரீட்டை சரியாக குணப்படுத்தவும். பராமரிப்பு குறிப்புகள். ஆரம்ப பிட்களை ஆய்வு செய்யவும். மின் கம்பியை சரிபார்க்கவும். தேவையான அளவு உயவூற்று. பாதுகாப்பான சேமிப்பிடத்தை வைத்திருங்கள். நன்றி.